எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்துட்டு அரே வந்துட்டு ஒரு அரேயில் நம்ம எப்படி ஒரு அரேவை எப்படி மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, பாசிங் அரேஸ் டு ஏ மெத்தடு. ஓகேங்களா, ஒரு அரேவை நம்ம மெத்தடுக்கு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், கிளாஸ் அரே எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்றேன். இல்லைனா வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபைண்ட் மினிமம் இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ளார மெயின் மெத்தட் எழுதுகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு மெயின் மெத்தடில் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். வந்துட்டு 35 20 18 3 78 86 2 67 128 97 இந்த மாதிரி வந்துட்டு சில வேல்யூஸ் கொடுத்துட்றோம். இப்போ இதில் வந்துட்டு மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் எழுதுகிறோம், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபைண்ட் மின் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிட்டு இப்போ இன்ட் எக்ஸ்னு இந்த அரே இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இன்ட் மின் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட் எலமெண்ட்டை மினிமம்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம அதாவது 35 இனிஷியலி நம்ம அதை மினிமம்னு எடுத்துகிட்டு மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணோம். அப்போ வந்துட்டு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் அரே நேம் என்னது எக்ஸுங்களா, எக்ஸ் டாட் லென்த். இது ஏன் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம இங்கே மின்னுன்னு எடுத்துட்டோம் இல்லையா, இதிலேருந்து ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிட்டு வரோம். இந்த லூப்குள்ளார கம்பேர் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு சரி, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் மின் லெஸ் தென் எக்ஸ் ஆஃப் ஐ. ஓகேங்களா, மின் லெஸ் தென் எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு இருந்ததுன்னா மின் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இப்படி தான் நம்ம மினிமம் கண்டுபிடிக்கணும். எது மினிமமோ, ஓகேங்களா, மின் லெஸ் தென் எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்றோம். அப்போ இதில் எந்த இது மினிமமோ அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ் ஆஃப் ஐயை நம்ம மின்னு எடுத்துகிறோம். இந்த மாதிரி ஓவர் ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். மினிமம் வேல்யூ ப்ளஸ் மின்னை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் மின்னு கால் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏங்கிற அரேவை இங்கே பாஸ் பண்ணுறோம். சரியா, இப்போ நம்ம வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற அரே வந்துட்டு பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதான் வந்துட்டு பாசிங் அரே டு மெத்தட். ஃபைண்ட் மின் அப்படிங்கிற மெத்தடுக்கு ஏங்கிற அரேவை பாஸ் பண்ணுறோம். சரிங்களா, இது வந்துட்டு பாசிங் அரே. தென் இப்போ நாம் வந்துட்டு கம்பைல் பண்ணலாம். ஜாவாசி ஃபைண்ட் மினிமம் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். மினிமம் 128. அப்போ லாஜிக் தப்பான லாஜிக்காக இருக்கும். எக்ஸ் ஆஃப் ஐ லெஸ் தேன் மின். எக்ஸ் ஆஃப் ஐ அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த மின்னோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு எக்ஸ் ஆஃப் ஐ வந்து லெஸ் தேன் மின்னு இருந்ததுன்னா அதுதான் நம்ம மினிமம் எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ கம்பைல் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ இந்த அரேயில் வந்து 2 இல்லையா, இப்போ 2ன்னு உங்களுக்கு கெட் பண்ணுதா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைண்ட் மினிமம். எப்படி ஒரு அரேயில் மினிமம் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இது பாசிங் அரே. ஓகேங்களா, அரேவை நம்ம பாஸ் பண்ணுறோம் ஃபைண்ட் மின் மெத்தடுக்கு. இதே மாதிரி அரேவை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு அரேவை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ரிட்டர்னிங் அரே வந்துட்டு கிளாஸ் ரிட்டர்னிங் அரேன்னு கொடுத்துட்டு ஒரு மெயின் மெத்தட் எழுதுகிறோம். இங்கே வந்து ஒரு ஸ்டாட்டிக்
அரேவை ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு அது இன்டீஜர் அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு RETARRனு ஷார்ட்டாக மெத்தடு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, RETARR. அதே சமயம் இங்கே ஒரு அரேவை நம்ம பாஸ் பண்ணோம். எக்ஸுங்கிற அரேவா நான் இங்கே எடுத்துக்கிறேன், பெராமீட்டராக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த அரேவை சேம் இதே அரே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் ARRனு கொடுத்துட்டு இந்த அரேவை நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறது ஸோ இது என்னது, ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு அரேயில் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறேன்னா சார்ட்டிங் பண்ணுறேன். ஓகேங்களா, அரேவை சார்ட்டிங் பண்ணுறேன். ஸோ அப்போ மெத்தடு நம்ம சார்ட்டிங் அரேன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சார்ட்டிங் அரே மெத்தட் நேம் வந்து சார்ட்டிங் அரேன்னு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு சார்ட்டிங் அரேன்னு மாற்றிடுறான். சார்ட் அண்டர்ஸ்கோர் ஏ. ஓகேங்களா, ஷார்ட்டாக வந்துட்டு சார்ட் அண்டர்ஸ்கோர் ஏன்னு கொடுத்துரும். இது வந்து சார்ட்டிங் அரே. ஸோ சார்ட்டிங் அரேவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாம். இன்ட்டு I = 0, I less than சார்ட் அரே சார்ட் அண்டர்ஸ்கோர் ஏ டாட் லென்த் I ++ system.out.println. ஓகேங்களா, சார்ட் அண்டர்ஸ்கோர் ஏ ஆஃப் I ஒரு டேப் விட்டுட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் வந்துட்டு இந்த சார்ட்டிங் அரேயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏங்கிற அரேவை எக்ஸுக்கு பாஸ் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸுக்கு பாஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்துட்டு சார்ட்டிங் பண்ணுறோம் யூஸிங் பபுள் சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி இங்கே சார்ட்டிங் பண்ணுறோம். I = 0, I less than x dot length I ++. தென் இதுக்குள்ளார ஃபார் லூப்பில் ஃபார் இன்ட் j = 1, j less than x dot length -1. இது வந்து லென்த்து வரைக்கும் ஃபைன் பண்ணுதுன்னா இது லென்த் -1 வரைக்கும் ஒரு ஐட்ரேஷனை நம்ம இங்கே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். தென் j ++. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் a of I greater than a of j greater than a of j plus 1 இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப் வேரியபிள் போட்டுறோம். a of j எடுத்துட்டு a of j plus 1ல் a of jவை வந்து நாம் சேவ் பண்ணுறோம். தென் a of jல வந்துட்டு டெம்ப். இது வந்து சார்ட்டிங். ஓகேங்களா, சார்ட்டிங்கான பபுள் சார்ட் அல்காரிதம். இது பேசிக் பபுள் சார்ட் அல்காரிதம். இங்கே சார்ட்டிங் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைனலாக இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அரே வந்து எக்ஸ் இல்லையா, ஏன்னு கொடுத்துட்டோம். எக்ஸ் இது எக்ஸ்ன்னு மாற்றிக்கும். ஸோ எக்ஸுங்கிற அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறது உங்களுக்கு இந்த சார்ட் அண்டர்ஸ்கோர் அரேயில் வாங்கிக்கும். அதை நம்ம ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதை சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணலாம். சார்ட்டிங். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக சார்ட்டிங் ஆகலை. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 1க்கு பதிலாக I + 1ன்னு கொடுக்கணும். ஸோ எதனால் I + 1னா இங்கே வந்துட்டு I வேல்யூ என்னவோ அதுக்கு அடுத்த எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம 1 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. I வேல்யூ என்ன வருதோ அதுக்கு அடுத்த எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும். பபுள் சார்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி நமக்கு சார்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக இந்த எக்ஸுங்கிற அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இங்கே வந்து என்னதுன்னா எக்ஸுங்கிறது அரே. ஓகேங்களா, இது வந்து ரிட்டர்னிங் அரே. எக்ஸுங்கிறது பாருங்கள் இங்கே இப்போ பெராமீட்டராக வந்துச்சு இல்லைங்களா, இந்த எக்ஸுங்கிற அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறதை இங்கே வந்துட்டு சார்ட் அண்டர்ஸ்கோர் ஏ அப்படிங்கிற அரேயில் வாங்கிட்டு அதை நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பிரிண்ட்டு கொடுத்துருவோம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறப்ப ஸோ பார்த்தீங்கன்னா
சார்ட்டர்டு வேல்யூவாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அரே வந்துட்டு நம்ம ஒரு மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறதும் அதே சமயம் ஒரு அரே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நீங்கள் அரேவாக கொடுக்கணும். இந்த ஏங்கிறது இன்டிஜர், ஸோ அப்போ ரிட்டர்ன் டைப்பும் இன்டிஜர் டைப். அதே சமயம் வந்துட்டு ஏங்கிறத நம்ம இந்த அரே சப்ஸ்கிரிப்டை இங்கே கொடுத்துடணும், ஏன்னா அரேவை ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. அதே சமயம் இப்போ ஒரு அரே வந்துட்டு பாஸ் பண்ணுறீங்க, ஒரு அரே இப்போ ஏங்கிற எக்ஸ்பிளிசிட் அரேவை நம்ம பாஸ் பண்ணுறோம். இது இந்த லைன் இல்லாமல் நீங்கள் ஒரு அரேவை டைரெக்டாக பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எடுத்துட்டு இந்த அரே இருக்கு இல்லைங்களா, ஏக்கு பதிலாக இதை மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நியூ இன்ட்டுன்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நியூ இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கொடுக்குறோம். இப்போ இதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ இங்கே ரன் ஆகும்போது சார்ட்டிங் ஆகி வருது. இந்த இடத்துல அரே நேம் வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல. முன்ன ஏங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டு அதை நான் வந்து பெராமீட்டராக பாஸ் பண்ணேன். இந்த இடத்துல நான் அரே நேம் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல இல்லைங்களா. இப்போ இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானிமஸ் அரேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அனானிமஸ் அரே. அரே நேமை நம்ம இங்கே கொடுக்காம, அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்காம ஒரு நியூ கீவேர்டு வச்சுட்டு ஒரு அரேவை பாஸ் பண்ணுறோம். நியூ இன்ட் சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸில் ஒரு அரேவை பாஸ் பண்ணுறோம். இங்கே அரே நேம் கிடையாது, பட் இங்கே இருக்கிறது ஒரு அரே, எக்ஸ்பிளிசிட் அரே கிடையாது. ஓகேங்களா, ஒரு அரேவை மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் அனானிமஸ் அரே அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.